ஓகே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம படிக்க போகிறது எல்லாமே ஐசோமெரிசம் இந்த டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் இருக்குது இல்லைங்களா, சேம் அதே யூனிட்டில் வரக்கூடிய சிலபஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே படிச்சிருந்தோம். இப்போ அதிலிருந்து அடுத்த லெவல், சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு மைண்டில் ஒரு காம்பவுண்டை எப்படி வரைகிறது, கார்பனோட வேலன்ஸ் என்ன, ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பனோட நேச்சர் என்ன, பிரைமரியா, செகண்டரியா, ட்ரெஸரியா, அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, ஃபீனாலிக் குரூப்னா என்ன, சரிங்களா, அனிலின்னா என்ன, இது எல்லாமே என்ன ஆகுது நமக்கு இந்த ஐயூபேக் நேம் படிக்கும் போதே நமக்கு ஓரளவு எல்லாமே என்ன ஆயிருக்கும், ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம மாலிகுலை முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஈத்தேன் அப்படின்னா என்ன நமக்கு மைண்டில் வரணும், எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரெயின் என்ன பண்ணோம், CH3 அப்படின்னு நமக்கு என்ன வரணும், ஃபஸ்ட்டு அது தெரியணும். ஈத்தீன் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஈத்தைன் அப்படின்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH. இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம என்ன ஆகணும், மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பென்சீன் அப்படின்னா C6H6. ஸோ உள்ள என்ன இருக்கணும், உங்களுக்கு 3 டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் போக போக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகும்போது எல்லா வகையான மாலிகுலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட மைண்டில் ரெகக்னைஸ் ஆயிரும், சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போகிறோம், ரியாக்ஷன்லாம் எப்படி நடக்குது, சரிங்களா, ரியாக்ஷன்னா என்ன, ஸோ இதெல்லாமே பின்னாடி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல நமக்கு என்னது பேசிக் தெளிவாக தெரியணும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னது ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக நீங்கள் அந்த விஷயத்தை படிக்க தான் என்ன ஆகும், ரெக்டிஃபை ஆகும். அது வரையும் கஷ்டம். சும்மா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. எழுதணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை என்னது எழுதணும். நோட்டில் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் நீங்கள் என்னது எழுதி பார்க்கணும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். C டபுள் பாண்ட் ஓனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, கீட்டோன். CH0 என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, சரிங்களா. RORனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் என்னது சொன்னால் டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணும், மனப்பாடம் பண்ணுற விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுவரையும் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறோம். இந்த டாப்பிக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம், சரிங்களா. ஸோ ஐசோமெரிசம்னா தமிழில் மாற்றியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம மனிதர்கள் தானே நம்ம எல்லாருமே. ஸோ நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பொதுவாக நம்ம என்ன சொன்னோம் மனிதர்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்குது, உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இந்த ஐசோமெரிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு, சரிங்களா. ஸோ ஐசோ அப்படிங்கிறது இந்த கிரீக் வேர்டு, இதிலிருந்து தான் இந்த ஐசோமெரிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. ஸோ ஐசோ அப்படின்னா சேம், ஸோ மெர்ஸ் அப்படின்னா பார்ட், சரிங்களா. பார்ட் அதில் எப்படி உங்களுக்கு மாறி இருக்கிறது. ஸோ அது தமிழில் என்ன சொல்லுவாங்க, மாற்றியங்கள். ஸோ ஐசோமெரிசம் மீன்ஸ் காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் their physical and chemical property. சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ நம்மக்கிட்ட அல்கீன் இருக்குது, சரிங்களா, CnH2n. ஸோ என்ன டைப், என்ன டிஃப்ரெண்ட், சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் என்னது பிரான்ச்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில டைம் அந்த அல்கைல் செயின் அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பின்னாடி நம்ம எல்லாமே படிப்போம். ஸோ திஸ் ஃபினாமினா இஸ் கால்டு ஐசோமெரிசம் அண்ட் காம்பவுண்ட்ஸ் விச் ஷோஸ் இட் இஸ் ஆர் கால்டு ஐசோமர். ஐசோமர் அப்படின்னா என்னது இருக்கும், கண்டிப்பாக சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் பிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. நோட் பண்ணிக்கோங்க. So isomers always have same degree of unsaturation. புரியுதுங்களா, DU படிச்சோமா இல்லைங்களா. ஸோ DU வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஐசோமர்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் மஸ்ட் ஹேவ் சேம், என்ன ஆன்சரு, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இஸ் டிஃப்ரெண்ட், மாலிகுலர் ஃபார்முலா இஸ் டிஃப்ரெண்ட், சரிங்களா. மாலிகுலர் ஃபார்முலா அண்டு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன், சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நம்ம படிக்கிற எல்லா விஷயத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் சொல்லுங்கள், நம்ம படிக்கிறது பேசிக் படிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமே வந்து பேசிக்காக +1 +2 படித்து முடிச்சுட்டு வர கரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான். அப்போ இது கூட கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி சார் கொஸ்டினாக கேட்பாங்கன்னா கேட்டிருக்காங்க. பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னது கரெக்டாக முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணுங்கள்.
ஸோ ஐசோமரிசத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம், ஓகேவா. இன்னொரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பு, ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னு 2 இருக்குது. ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வரையற இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான நேச்சர். ஸோ எப்படியெல்லாம் வந்து சப்போஸ் அந்த பிரான்ச் வர்றது, சைக்கிளிக்காக வர்றது, இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வந்துடும்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா நம்ம ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி இருக்கிறது, சரிங்களா. ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட்னா இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே எப்படி ஒரு கோஆர்டினேட் பண்ணோம்னா 3 டைமென்ஷனல், சரிங்களா. 3 டைமென்ஷனில் எப்படி மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறதா என்னது ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுறது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசத்துலேயும் 2 டைப் இருக்குது, கன்ஃபர்மேஷனல் ஐசோமரிசம், கான்ஃபிகரேஷனல் ஐசோமரிசம் அப்படிங்கிற 2 டைப் இருக்குது. அதில் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, சரிங்களா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவராலாக ஐசோமரிசத்தோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசங்கிறது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றியங்கள். ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படிங்கிறது முப்பரிமாண அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றியங்கள், 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், சரிங்களா. நார்மலாக கார்பனை வந்து 3 டைமென்ஷனில் வரையணும். இப்போ மீத்தேன் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இது கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன். இப்போ மீத்தேன் மாலிகுல் இருக்கா, ஸோ மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் என்னதுமா? டெட்ரா ஹீட்ரல், சரிங்களா. ஸோ இதில் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷ். ஸோ வெஜ் ஃபார்மை பொறுத்தவரையும் வியூவர், இப்போ நான் வியூவர் அப்படின்னா அந்த அந்த பாண்ட் எப்படி இருக்கும்? என்ன நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. டேஷ் ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு பென் கொடுங்களேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஓரளவு டெட்ராய்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கா? இப்படி இருக்கா? ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இது 2 கீழே இருக்கிறது இந்த 2 பாண்டு, இது 2 பாண்டு வச்சுக்கோங்க. இங்கே மேலே இருக்குல்ல, இது வந்து என்ன நோக்கி இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குல்ல, இது உங்களை நோக்கி இருக்குது. ஸோ இப்போ இது எனக்கு எது வந்து வெஜ் ஃபார்ம், ஸோ எனக்கு இந்த பார்ட்டு தான் என்னது வெஜ் ஃபார்ம், நீங்கள் உங்களுக்கு இந்த பார்ட், சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு நான் இங்கேருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குது? அவே எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, சரிங்களா. அது எப்படி இருக்கும்? டேஷ் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். சென்டரில் கார்பன் இருக்குது, மீது எல்லா சைட்லையும் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்கிறதா வச்சுக்கணும். ஸோ இது 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். எல்லா காம்பவுண்டும் இதே மாதிரி தான், கார்பனில் இருக்கக்கூடிய எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷன் எல்லாமே இருக்கிறது இப்படி தான் இருக்கும். sp2ங்கிறது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பிளேன் அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லைங்களா. sp2ல இருக்கிறது பிளேனார். ஸோ அது வந்து பிளேனில் இருக்கும், அது இப்படி இருக்கும். ஸோ இது என்ன இருக்கும்? அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கும். அவுட் ஆஃப் பிளேன்லேயும் பாண்ட் எப்படி இருக்கும்? ஒரு பாண்டு முன்னாடி, ஒரு பாண்டு பின்னாடி. ஸோ அதை நோட்டேஷன் கொடுக்குறதா என்னது 3 டைமென்ஷனல். இதோட இடத்துல நமக்கு எப்படிலாம் வந்து மாற்றியங்கள் நடக்குது, ஐசோமரிசம் நடக்கிறது அப்படின்னு படிக்கிறதா என்னது உங்களுக்கு ஸ்டீரியோ ஐசோமரிசம், ஓகேவா. ஸோ அது ஸ்டீரியோ ஐசோமரிசம். அதுலேயும் நிறைய 2 பார்ட் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரையும் சைனில் எப்படி நடக்குது, அதே மாதிரி பொசிஷன் மாறி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது ஃபங்க்ஷனல் குரூப்பில் எப்படி சேஞ்சஸ் நடக்கிறது, ரிங்கில் எப்படி சேஞ்சஸ் நடக்கிறது, மெட்டாமரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, டாட்டோமரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே 1 by 1 நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். படிக்கும்போது எல்லா விஷயமும் தெளிவாக புரியும். ஸோ இந்த ஃபார்ம் என்ன ஃபார்ம்ப்பா? இது வெட்ஜ் ஃபார்ம். இந்த ஃபார்ம் டேஷ். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னது 3D ஸ்ட்ரக்சர். ஆஃப் மீத்தேன். டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரில் இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு படிச்சிருக்கோம்?
109 டிகிரி 29 டேஸ். இப்படி இல்லைன்னா சில இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க 109.5 கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐசோமெரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செயின் ஐசோமெரிசம். டாபிக் வேணால் போட்டுக்கோங்க, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. சப் டாப்பிக்கில் செயின் ஐசோமெரிசம் அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ செயின் ஐசோமெரிசம்னா சிம்பிள், காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் கார்பன் கார்பன் செயின் லென்த். சரிங்களா? ஸோ செயின் லென்த்தில் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார் முதல்ல எனக்கு ஐசோமெரிசம்னாவே எனக்கு ஒன்றும் புரியல சார், என்ன சொல்லியிருக்காங்க, மீனிங் என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ டோட்டலாக கவனித்து பாருங்கள், எத்தனை கார்பன் இருக்குமா இதில், ஃபஸ்ட்டு இதில் 1 2 3 4 கார்பனா, C4. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 3 3 2, டோட்டலாக எவ்வளோ வருது, 8. சரி, இந்த காம்பவுண்ட் பாருங்கள், 3 2 2 எவ்வளோ வந்துருச்சு, 5 7 8 ஹைட்ரஜன் இருக்கா. அதே மாதிரி கார்பன் எவ்வளோ இருக்கு, 4 கார்பன் இருக்கா. டி எவ்வளோ இருக்கு, ஒரு டபுள் பாண்டுக்கு என்னது, ஒரு டியூ, இங்கே ஒரு டியூ, அங்கே என்ன இருக்கு, ஒரு டியூ இருக்கு. சரிங்களா? ஸோ முன்னாடி படித்த நம்ம எல்லா எக்ஸ்பிளனேஷனுக்கும் ஒத்து வருதா இல்லையா. ஸோ C4H8ங்கிறது என்னது, மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஆனால் நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய இது எப்படி இருக்கு, உங்களுக்கு காம்பவுண்டு ரெண்டும் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டு. சரிங்களா? ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் கார்பன் கார்பன் செயின் லென்த். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, செயின் ஐசோமெரிசம். அதோட நேம்ல என்ன இருக்கு உங்களுக்கு, அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. செயின் ஐசோமெரிசம்னா கார்பனோட லென்த்தில் எப்படி இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். இங்கே கவனிங்க, ஸோ இது என்னது உங்களுக்கு 6 கார்பன் இருக்கு, C6 எவ்வளோ இருக்குமா, 6 × 2 எவ்வளோ வரும், H12. சரிங்களா? ஸோ இதுக்கு காமன் நேம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எதோட ஒத்து போகும், CnH2n. என்னது இது, அல்கீனோட ஜெனரல் ஃபார்முலா படிச்சிருக்கோமா இல்லையா. ஸோ இது என்னது, இதுவும் CnH2n தான். ஃபார் இது எதுக்கு, சைக்ளோ அல்கேனுக்கும் இதே ஃபார்முலா தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ கவனிச்சு பாருங்க, எத்தனை கார்பன் இருக்கு, கரெக்டாக இருக்கா, 2 கார்பன் ஞாபகம் வருதா இல்லையா, அதெல்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கா. ஸோ இது இதே மாதிரி தான் இருக்கும். 6 கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு, 12 இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே கவனிச்சு பாருங்க, 2. ஸோ அதே மாதிரி 1 2 3 4 4 × 2 8. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கு, 11. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா. சரிங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்கு, 12 ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இதுதான் வந்து இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரியான சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு, ஆனால் செயின் எப்படி இருக்கு, சேஞ்சஸாக இருக்கு. இங்கே 6 மெம்பர் இருக்கு, அங்கே என்ன இருக்கு, 5 மெம்பர் வித் 1 சப்ஸ்டிடியூயண்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி தான் என்னது, செயின் ஐசோமெரிசம் ஃபார்ம் ஆகும். குயிக்காக நோட் பண்ணுங்க. ஸோ பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில் படித்த மாதிரி என்னது உங்களுக்கு, இங்கே எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதுமா, ஹைட்ரஜன். இங்கே என்ன இருக்கு, ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் தெரியலைன்னா, விசுவலைஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி எழுதுங்க, எழுதி ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. இதுலேயும் ஹைட்ரஜன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் இருக்கிறதெல்லாம் இங்கே என்ன இருக்குது, கார்பன். இது எல்லாமே என்னது, கார்பன். இது பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன ஸ்பீடு, இந்த காம்பவுண்டை நான் பாண்ட் லைனில் சேஞ்ச் பண்ணும், எப்படி இப்போ எழுதுறது, ஓகேவா. இது 1 2, இங்கே என்ன வந்துடும், 1 2 3 4. கரெக்டா? ஸோ கொஸ்டின் நல்லா கவனித்து எழுதுங்க. எல்லா டைம் என்னது,
இந்த மாதிரி ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பாண்ட் லைன்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், கண்டிப்பாக ஹைட்ரஜன் எவ்வளோ, சரிங்களா, கார்பன் எங்கெங்கே இருக்குது, sp2 கார்பனா sp3 கார்பனா, எல்லா விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்கம்மா, இதுவும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க, விச் இஸ் கரெக்ட், சரிங்களா. ஸோ சிஐனா என்னதுப்பா, ஷார்ட் செயின் ஐசோமரிசம், சரிங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 2 3 மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் அப்பியர் ஆகும் நீட் எக்ஸாமில். ஸோ இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 ஆர் சிஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 எல்லாமே என்னது செயின் ஐசோமரிசம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா 2 3 இல்லைன்னா 1 3 இதெல்லாம் என்னது சிஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபஸ்ட்டு கவுண்டிங், சரிங்களா. ஸோ கார்பன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். டியூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். கொடுத்துக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டி எவ்வளோன்னு சொல்லிடலாம். எவ்வளோமா, ஒரு ரிங்குக்கு எவ்வளோ 1, அது வந்து காமன். ஸோ டி இந்த இடத்துல நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போயிடணும், மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் மட்டும் சொல்லுங்கள். 6 கார்பனா, C6 1 1 2 3 4 5 6 கார்பன், சரிங்களா. C6 இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 இங்கே 2, இங்கே எவ்வளோ இருக்குமா ஹைட்ரஜனு, ஒரு ஹைட்ரஜன், சரிங்களா. அப்போ எவ்வளோ இருக்கு, 1 2 3 4 9 ஹைட்ரஜனா, 9, இங்கே எவ்வளோ இருக்கு 3, டோட்டலா 12, H 12, ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன், சரிங்களா. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிருச்சு. செகண்ட் இதுக்கு, இதில் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 C7 வந்துருச்சு. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 2 2 2 6 7 8, அதுக்கப்புறம் 6 8 + 6 எவ்வளோ வரும், 14, H 14, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன். இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 C6. அடுத்தது 2 2 4, இங்கே எவ்வளோ இருக்குமா, இங்கே ஒரு ஹைட்ரஜனா, இங்கே ஒரு ஹைட்ரஜனா. ஸோ இங்கே 2 2 4 5 6, சரிங்களா. இங்கே எவ்வளோ இருக்குது 3 3, டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு, H 12, சரிங்களா. ஸோ இப்போ எது மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு ஐசோமரிசம், செயின் ஐசோமரிசம் நமக்கு என்ன டெஃபினிஷன், மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணும், செயின் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தாக இருக்கும், சரிங்களா. அது ரிங்காக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி. இப்போ ரிங்கில் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எது வந்து மேட்ச் ஆகலை கொடுத்த டெஃபினிஷனில், 1 3 என்ன இருக்குது, மேட்ச் ஆகிருக்கு, சேம் மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்குது, சரிங்களா. டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செயின் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் தான். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தில் என்ன வகை, செயின் ஐசோமரிசம். அப்போ 2 வந்து என்னது வராது. ஸோ அப்போ எங்கெல்லாம் 2 இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா, சரிங்களா. ஸோ அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. என்ன ஆன்சரு, ஸோ ஆப்ஷன் என்னது, டி ஆப்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, C4H10ல என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, C5H12ல என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, செயின் ஐசோமரிசம், சரியா. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் எழுதக்கூடிய காம்பவுண்டு எத்தனை கார்பன் இருக்கணும், 4 கார்பன் செயினாக இருக்கணும். ஹைட்ரஜன் எவ்வளோ தான் இருக்கணும், 10 தான் இருக்கணும். ஸோ இதில் ரெண்டாவது கொஸ்டினில் 5 கார்பன் இருக்கணும், ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும், 12 இருக்கணும். நீங்கள் சைக்கிளிக்காகவும் எழுதலாம், இல்லைனா ஓப்பன் செயினாகவும் எழுதலாம், சரிங்களா. இது உங்களோட கற்பனைக்கு. ஸோ இங்கே பாருங்கள், C4ல் என்ன இருக்குது, CH3 CH2 CH2 CH3, டோட்டலாக உங்களுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 10 ஹைட்ரஜன், கார்பன் 4, சரிங்களா. ஸோ இதுலேயும் அப்படியே இருக்கா, ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே பாருங்கள், C5H12ல் 5 கார்பன், சரிங்களா. ஸோ இதில் 1 2 3 4 5 கார்பன். ரெண்டாவது பொசிஷனில் என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4
சரிங்களா. இது டோட்டலாக என்னது, நியோபென்டேன். சென்டரில் குவாட்டர்னரி கார்பன் இருக்கு. இங்கே ஹைட்ரஜன் இருக்காமா, கிடையாது. சரிங்களா. மீதி இருக்கிறதா என்னது 3 3 3, டோட்டலாக எவ்வளோ 12 ஹைட்ரஜன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமெரிசம் எவ்வளோ பாசிபிள், 3 இதில். சரிங்களா. இது எல்லாமே செயின் ஐசோமெரிசம். ஸோ செயின் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. பட் மாலிகுல் எப்படி இருக்கு, மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா என்னது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன வரும் உங்களுக்கு 1 2 3 4 5. இன்னொன்று என்ன வருது சொல்லுங்க. ஸோ இப்படியா 1 2 3 4 சேம் இதே தான் என்ன இருக்கு உங்களுக்கு, சேமாக தான் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். ஆனால் டோட்டலாக என்னது, இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் என்னது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். டிஃப்ரெண்ட்டாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு ஐசோமர். சேம் தான், நீங்கள் அது எழுதலாம். இது வந்து என்னது, இது ரெண்டும் ஐடென்டிக்கல். ஸோ டோட்டலாக நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கோ அதான் கவுண்டிங், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம். இந்த ஃபார்முலாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம் எவ்வளோ 2, இந்த ஃபார்முலாவில் 3. இவ்வளோ தான் பாசிபிள் இருக்குது. வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கா, பாசிபிலிட்டி எவ்வளவோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னவோ என்னது எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா. ஸோ அடுத்து என்னதுமா, பொசிஷன் ஐசோமரிசம். பொசிஷன் ஐசோமரிசம்னா காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, கார்பன் செயின் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், ஃபங்க்ஷனல் குரூப்பு சேமாக இருக்கும், பட் டிஃபரெண்ட் இன் பொசிஷன் ஆக்குபைடு பை அன் ஆட்டம் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா. அதாவது ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில், ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல முதல் கார்பன்லேயே இருக்கும், இன்னொரு இடத்துல ரெண்டாவது கார்பன்லேயோ மூணாவது கார்பன்லேயோ இருக்கும். ஆனால் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால்னா ஆல்கஹால் தான் இருக்கும், ஆல்கஹால் முதல் பொசிஷன்லேயும் இருக்கலாம், ரெண்டாவது பொசிஷன்லேயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பொசிஷன் ஐசோமரிசம். எக்ஸாம்பிள் கவனிங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது 1 2 3 4. சரிங்களா. ஸோ இங்கே 1 1 2 3 4. ஸோ இதில் என்ன இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல இருக்குது, ட்ரிபிள் பாண்டும் ஃபங்க்ஷனல் குரூப் தான். இதில் முதல் பொசிஷன்லேயே இருக்குது. இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, PI, பொசிஷனல் ஐசோமரிசம். ஓகே, இந்த ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நீங்கள் ஐயூபேக் நேம் எழுதலாமா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் நான் இங்கே எழுதலை. அது என்னது எக்ஸ்ட்ரா டைம் ஆகுன்ட்டு தான் நான் எழுதலை. நீங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரீயாக இருக்கும் இது இப்போ நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னது ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஐயூபேக் நேம் எழுதணும். முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அதுக்கு இதுக்கு எல்லாமே எழுதி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னதான், பொசிஷனல் ஐசோமரிசம். ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க சேமா இருக்கா, சரிங்களா. இது ரெண்டுலயும் என்ன இருக்குதுமா, இது ரெண்டுலயும் என்ன இருக்கு, ஆல்கஹால் சேம் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா. ஸோ இது ரெண்டும் என்ன வரும், பொசிஷனல் ஐசோமரிசம். இது ரெண்டும் ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். இது ரெண்டும் என்ன வரும், பொசிஷனல் ஐசோமரிசம். இதுல வேற என்ன ஐசோமரிசம் சொல்லலாம், செயின் ஐசோமரிசம் சொல்லலாமா இல்லையா. சரிங்களா. செயின் ஐசோமரிசத்துக்கான டெஃபினிஷன் என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் இன் செயின். டிஃபரெண்டா இருக்கா இல்லையா. ஸோ PI as well as என்னது இது CI அண்ட் CI. ஓகேவா. ஸோ இங்க என்ன இருக்கு, இங்கேயும் சேம் எப்படி இருக்கு உங்களுக்கு, பொசிஷனல் ஐசோமரிசம் இருக்கு, as well as என்ன இருக்கு, செயின் ஐசோமரிசம் இருக்கு. சரிங்களா. அண்ட் CI நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குற வாய்ப்பு இருக்கு, இதுல இன்னும் எழுதலாம். அதாவது CI நமக்கு தெரிஞ்ச 2 மட்டும் எழுதியிருக்கோமா, CI இன்னும் நிறைய எழுதலாமா இல்லையா. CI இன்னும் நிறைய எழுத முடியும். நான் இது எதுக்கான மெயின் எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன் பொசிஷன் ஐசோமர்ஸ்க்கான மெயின் எக்ஸாம்பிள்னால கம்மியாக எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணோம், CI என்னெல்லாம் வருது அப்படின்னு எழுதணும். ஸோ கொஸ்டின் கேட்பாங்களா இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம், பாசிபிள் ஐசோமரிசம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் செக் பண்ணணும்னா CIயில் தான் செக் பண்ணணும். செயின் ஐசோமரிசம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிட்டு தான் டோட்டல் நம்பர் சொல்லணும். குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க.
இது ரெண்டும் 1 2 என்ன எழுதணும் 1 2 ஒரு செப்பரேட் பொசிஷன் ஐசோமரிசம் 3 4 என்னது செப்பரேட் புரியுதுங்களா மிக்ஸ் பண்ணக்கூடாதுமா அதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க 1 3யும் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் பொசிஷன் ஐசோமரிசம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் சரிங்களா 1 2 என்னதான் பொசிஷனல் ஐசோமரிசம் 3 2 என்னது என்ன வராது ஆனால் என்ன வரும் சைன் ஐசோமரிசம் வரும் இது நாலுமே என்னதான் உங்களுக்கு சைன் ஐசோமரிசத்தில் வரும் புரியுதுங்களா ஸோ கொஸ்டின் டிஃப்ரெண்டாக கேட்பாங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் இதோட ஐயூபேக் நேம் எழுதுங்க ஸ்ட்ரக்சர் எழுதி கீழே ஐயூபேக் நேம் எழுதணும் இதில் நல்லா கவனிங்க ஸோ ஒன்றாவது ஸ்ட்ரக்சரும் ரெண்டாவது ஸ்ட்ரக்சரும் என்ன சொல்லியிருக்காங்க செயின் ஐசோமரிசம் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்கு இதில் எவ்வளோ இருக்குமா 6 7 8 C8 ஓகேவா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கும் 1 இங்கெல்லாம் என்ன இருக்கும் பென்சின் ரிங்கில் எவ்வளோமா இருக்கும் 1 2 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கே என்ன இருக்கு 2 இங்கே 3 ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு 1 2 3 4 5 7 அதுக்கப்புறம் 3 10 இருக்கா இல்லையா C8 H10 இது கவனிங்க இதில் என்ன இருக்கு 1 2 3 4 ஓகேவா 5 6 7 8 8 கார்பனு ஸோ 1 2 3 4 ஸோ இங்கே என்ன இருக்கு இங்கேயும் அதே தான் ஓகே ஸோ இதில் சேம் மீதி இருக்கிறதெல்லாம் என்னது சேம் இதே தான் ஸோ எல்லாமே இதில் வருது ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்க செயின் ஐசோமரிசம் ஓகேவா ஸோ அதே மாதிரி இது எல்லாமே 1 3யும் செயின் ஐசோமரிசம் 1 4ம் செயின் ஐசோமரிசம் 2 3 என்ன சொல்லியிருக்காங்க பொசிஷன் ஐசோமரிசம் சப்போஸ் CH3 ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்கோங்க டொலுவின் தானே பேஸ் நேம் டொலுவினாக இருக்குது அப்போ இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு CH3 குரூப் இருக்குது இங்கே மெட்டா பொசிஷன் அங்கே பேரா பொசிஷன் ஸோ பொசிஷன் என்ன இருக்குது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்போ என்ன கேட்டகரியில் வரும் இது பொசிஷனல் ஐசோமரிசம் ஐயூபேக் நேம் டிஃப்ரெண்ட்டு இது என்ன வரும் எத்தில் பென்சீன் இது என்ன வரும் காமன் நேம் சைலீன் அப்படின்னு படிச்சோமா இல்லைங்களா ஸோ என்ன சைலீன் இது ஆர்த்தோ சைலீன் ஸோ ஐயூபேக் நேம் டிஃப்ரெண்டாக வரும் 1,2 டை மெத்தில் பென்சீன் ஸோ இங்கே என்ன வரும் இது மெட்டா சைலீன் இது என்ன வருமா பேரா ஓகே ஸோ அடுத்தது ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் ஃபங்க்ஷனல் குரூப் சரிங்களா ஸோ நம்ம ஓவராலாக விசிபிள் பண்ணும்போது எப்படி இருக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும் சரிங்களா பட் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் இது எதில் நடக்குன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆல்டிகைடு கீட்டோன் சரிங்களா இதில் என்ன இருக்குது ஆசிட்டு எஸ்டரு ஸோ இது ஆல்கஹால் ஈத்தர்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தோமா இல்லைங்களா காமன் மாலிகுலர் ஃபார்முலா சரிங்களா ஸோ பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதான் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இதோட எக்ஸாம்பிள் என்னங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம படிப்போம் ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கல எப்படி டெரிவ் பண்ணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் முன்னாடி உங்களுக்கு பேசிக் கிளாஸ்லேயே சொல்லிக் கொடுத்துருப்பேன் டெரிவ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு ஆல்டிகைடு கீட்டோன் நார்மலாக நமக்கு ஏதோ ஒரு ஆல்டிகைடு கீட்டோன் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கார்பன் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஹைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா ஸோ இதில் கவனிங்க இங்கே என்ன இருக்குது
CH3CN. இது என்ன சொல்லுவோம்? நைட்ரைல் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா? ஸோ சைனைடா, சைனைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே என்ன வரும்? ஐசோசைனைடு. சரிங்களா? ஸோ இது என்ன வரும்? ஐசோசைனைடு. NCனா ஐசோசைனைடு, CNனா சைனைடு. ஸோ இங்கே கவனிங்க, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே என்ன இருக்குமா? COOR. சரிங்களா? இது எஸ்டர். ஸோ இங்கே கவனிங்க, இங்கே என்ன இருக்குது? ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த இடத்துல என்ன இருக்குது? கீட்டோன். இங்கே ஆல்கஹால். இங்கே என்ன வந்திருக்கு? ஈத்தர். ஸோ இது எல்லாமே நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலா கவுண்ட் பண்ணிங்களா சேமாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டில் எவ்வளோ வருது? C2, ஹைட்ரஜன் எவ்வளோ? 3, நைட்ரஜன் 1. சரிங்களா? இது ரெண்டுக்குமே காமனாக இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். இதில் கவனிங்க, இதில் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கு? C3, ஹைட்ரஜன் எவ்வளோ? 3, 2, 5, அங்கே என்ன இருக்குது? 6. ஆக்சிஜன் எவ்வளோ? 2, O2. இது C3, H6, O. இங்கே C2, H6, O. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு? இது ஆல்டிஹைடு. இங்கே என்ன இருக்கு? கீட்டோன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால். இங்கே ஈத்தர். ஸோ இது ரெண்டும் என்னென்ன? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறதுமா? ஃபஸ்ட்டு என்னது? மாலிகுலர் ஃபார்முலா எழுதுங்க. சேமா மாலிகுலர் ஃபார்முலா? டிஃப்ரெண்டா? சேமா வருதா? அப்போ இது என்ன கேட்டகரியில் வருது? ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அல்கைல் ஹைலைடு டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஓகேவா? அல்கைல் ஹைலைடுனா என்னது உங்களுக்கு? இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுதான் என்னது? அல்கைல் ஹைலைடு. சரிங்களா? இந்த இடத்துல அல்கைல் குரூப்பை நம்ம என்னவா எடுத்துக்கிறது இல்லை? ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இது என்ன கேட்டகரியில் வராது? இது செயின் ஐசோமரிசத்தில் வர வாய்ப்பு இருக்குது, பொசிஷன் ஐசோமரிசத்தில் வர வாய்ப்பு இருக்குது. பொசிஷன் ஐசோமரிசனா என்ன ஆகும் உங்களுக்கு? இப்படி நான் கொடுத்துறேன், இது பொசிஷனா? பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா குளோரினில்? ஸோ ஆனால் இது எதில் வராது? ஃபங்க்ஷனல் ஐசோமரிசத்தில் வராது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அல்கைல் ஹைலைடு டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது என்ன குரூப்பு? ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப். ஞாபகம் இருக்குங்களா? இது என்ன ஆல்கஹால்மா? ஞாபகம் இருக்கா? படிச்சோமா இல்லையா? பென்சைல் ஆல்கஹால். இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா என்ன கார்பனு? பிரைமரி கார்பனா இல்லைங்களா? பிரைமரி ஆல்கஹால். இது என்னது? ஃபீனாலிக். சரிங்களா? செகண்டரி சொல்ல மாட்டோம். இது என்னது? ஃபீனாலிக். ஸோ இது குரூப்பே வேற, ஆல்கஹால் கிடையாது. ஸோ இது ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப், இது ஃபீனாலிக் ஃபங்க்ஷனல் குரூப். 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்கம்மா. இது என்ன ஆல்கஹால்? இது அரோமேட்டிக் ஆல்கஹால். அது என்னது? நாட் அரோமேட்டிக் ஆல்கஹால். அது என்னது? ஃபீனால். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படின்னா அரோமேட்டிக் ரிங் இருக்கணும், இந்த பக்கம் எப்படி இருக்கணும்? கார்பன் சைன் வந்து ஆல்கஹால் குரூப் இருக்கணும். அரோமேட்டிக் ரிங்குக்குள்ளேயே OH வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபீனால். அது வேற ஃபங்க்ஷனல் குரூப், நாட் ஆல்கஹால். ஸோ இப்போ ரிங் செயின் ஐசோமரிசம். அடுத்த ஐசோமரிசம் என்னதுமா? ரிங் செயின் ஐசோமரிசம். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் லிங்கிங். லிங்க் எப்படி இருக்கும்பா? டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் செயினில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், க்ளோஸ்டு செயினில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதான் என்னது? ரிங் செயின் ஐசோமரிசம். லிங்க். ஸோ நார்மலாக உங்களுக்கு எப்படி இருக்குது? CH3, CH2, CH2 இப்படி இருக்கா? இது நார்மலாக எப்படி இருக்குது? நேர்கோட்டு சங்கிலி தொடர். தமிழ் எப்படி சொல்லுவாங்க? நேர்கோட்டு சங்கிலி தொடரில் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது?
வளைய சங்கிலி தொடர். சரிங்களா? இது எப்படி இருக்கு? ஃபுல்லாவே சைக்கிளிக்கா இருக்கா? அதெல்லாம் எப்படி இருக்கு? லீனியர் செயின் ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? சைக்கிளிக் செயின் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன ஐசோமரிசம்? ரிங்கு, அதுக்கப்புறம் செயின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? ரிங்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது செயின் ஐசோமரிசம் மீனிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிங் செயின் ஐசோமரிசம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இப்போ ஒரு 4 ஐசோமரிசம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எல்லாமே கவுண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ கார்பன்மா இருக்கு? C4. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? H6. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்னது சொல்லணும். இதில் டியூ கண்டுபிடிங்க. C4H6க்கு டியூ கண்டுபிடிங்க. எழுதுங்க. டியூ எவ்வளோ வருது? C+1 எவ்வளோ வருதுமா? 5 - 3. ஓகேவா? 6 டிவைடட் பை 2 என்ன வரும்? 5 - 3 என்ன வரும்? டியூ 2. ஸோ இங்கே 2 பை பாண்ட் இருக்கா? மேட்ச் ஆகுதா? இங்கே 2 பை பாண்ட் இருக்கா? மேட்ச் ஆகுதா? இங்கே ஒரு பை பாண்டு ஒரு ரிங்கு 2, இங்கே ஒரு பை பாண்டு ஒரு ரிங். ஸோ இது எல்லாமே கரெக்டா? நம்ம எழுதுனது எல்லாமே கரெக்டு. இதில் இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 என்ன வருது? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசத்தில் வருது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? அல்கைன். இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? அல்கீன். இது என்ன வருது? அதே மாதிரி 1, 3 என்ன வருது? அல்கைன் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? அல்கைன் இருக்கு. சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம் as well as என்னது? ரிங் செயின் ஐசோமரிசம். 1 and 4 என்ன வருது? ரிங் செயின் ஐசோமரிசம், ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம். 1ல என்ன இருக்குதுமா? ட்ரிபிள் பாண்ட் இருக்கா இல்லையா? இங்கே என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம் பொறுத்தவரையும் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கணும்? டிஃபரெண்டா இருக்கணும். இதுவும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. என்ன காரணம்? இங்கேயே டபுள் பாண்ட், இங்கேயே டபுள் பாண்ட். அல்கீன் ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? இங்கேயே அல்கீன், இங்கேயே அல்கீன். இது ரெண்டும் எதுல வராது? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசத்தில் வராது. ஸோ கம்பேரிசன் பண்ணி படிக்கணும். ஓகேவா? கிளியரா? நம்ம டவுட் சொல்லுங்க. ஸோ அடுத்தது இன்னொரு டாபிக், என்ன சப் டாபிக்? மெட்டாமெரிசம். ஸோ மெட்டாமெரிஸில் என்ன சொல்றாங்கன்னா, காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப் அட்டாச்ட் அட் த பாலிவேலன்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இம்பார்ட்டன்டான இது என்னதுமா? பாலிவேலன்ட் ஃபங்க்ஷனல் குரூப். பாலிவேலன்ட்னா என்ன? இப்போ நார்மலாக இருக்கக்கூடியது சிங்கிள் வேலண்ட். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கார்பன் டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன சொல்லுவோம்? பாலிவேலண்ட். 2க்கும் மேற்பட்ட வேலன்சி இருக்கிறது எல்லாமே என்ன கேட்டகரியில் வந்துடும்? பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அந்த கேட்டகரியில் வந்துடும். சரிங்களா? இப்போ OH ஃபங்க்ஷனல் குரூப்லாம் எப்படி இருக்கு? சிங்கிள். சரிங்களா? OH அப்படிங்கிறதெல்லாம் இதில் பாருங்க 2 பக்கமும் லிங்காக இருக்கா இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன கேட்டகரியில் வந்துடும்? பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். அமைடு, கீட்டோன், எஸ்டரு, அன்ஹைட்ரைடு இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வந்துடும்? பாலிவேலண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு வந்துடும். இட் ஜென்ரலி எக்ஸிஸ்ட் இன் ஈத்தர், தயோ ஈத்தர், கீட்டோன்ஸ், எஸ்டர்ஸ் அண்டு செகண்டரி அமீன். இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் என்ன ஐசோமர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்? மெட்டாமெரிசம் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாலிவேலன்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அடுத்தது, ஸோ இதெல்லாம் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்கே கவனிங்க. ஸோ எவ்வளோ இருக்குதுமா? இதில் 1, 2ல் எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3, 4 கார்பன் இருக்கா? C4. அடுத்தது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 3, 3, 6 ப்ளஸ் 4 எவ்வளோ வரும்? 10 ஒரு ஆக்சிஜன். அதுலேயும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். 3, 3, 6 சேமாக இருக்கா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு? இந்த பக்கம் என்ன குரூப்மா இருக்கு? ப்ரொபைல் குரூப். இந்த பக்கம் மெத்தில் குரூப். இங்கே என்ன இருக்கு? எத்தில் குரூப். இங்கே என்ன இருக்கு? எத்தில் குரூப். சரிங்களா? ஸோ இதனால இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஐசோமரிசத்தில் வருது? ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தில் மெட்டாமெரிசம் ஷோ பண்ணுது. ஸோ இதில் இது என்ன குரூப்பு? அமைடு. சரிங்களா? சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அமைடு ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே கவனிங்க. இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குதுமா? சேஞ்சஸ் ஆயிருக்கா இல்லையா? இங்கே வந்து எத்தில் குரூப் இருக்கு நைட்ரஜனோட. இங்கே என்ன இருக்கு? மெத்தில் குரூப். இங்கே எத்தில் குரூப், இங்கே மெத்தில் குரூப். CH2 CH3, இங்கே CH3 தான் இருக்கு. ஸோ இது ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் யூனிட் சேஞ்ச். சரிங்களா? இன்டர் யூனிட் சேஞ்ச். உள்ளுக்குள்ள இருக்கு இன்ட்ரா, அதாவது இந்த மாலிகுலுக்குள்ள
என்ன இருக்கு உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் மாறி இருக்கு. ஸோ அது வந்து இன்டர்னு சொல்லுவாங்க. இன்ட்ரானா மாலிகுலுக்குள்ளேயே நடக்கிறது. இது வந்து என்னது இன்டர் யூனிட் சேஞ்ச். இந்த கார்பன் அப்படியே எடுத்து நம்ம மாற்றி எழுத போகிறோம். நல்லா கவனிங்க. இங்கே என்ன இருக்கு, இங்கே 3 இருக்கா, அங்கே என்ன இருக்கு 2 கார்பன் இருக்கா இல்லையா, இந்த கார்பன் எடுத்து மாற்றி எழுத போகிறோம். ஸோ இன்டர்னா மீனிங் என்னது, இன்டர் அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருக்கு, 2 வேற வேற நாடா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அது நம்ம இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷனல் பார்டர் அந்த மாதிரி சொல்கிறோமா இல்லைங்களா. இப்போ தமிழ்நாடு கர்நாடகா இருக்கு. ஸோ அதை என்ன சொல்லுவோம், இன்டர். ஒரே நாட்டுக்குள்ள என்ன இருக்கு, அது பேர் என்ன சொல்லுவோம், இன்ட்ரா. சரிங்களா, ஒரே நாட்டுக்குள்ள நமக்கு ஒரு பார்டர் இருக்கா இல்லையா, ஸோ அது இன்ட்ரா பார்டர். சரிங்களா, இந்தியா பாகிஸ்தான் இருந்தால் அது என்ன வரும், இன்டர்நேஷனல். ஓகேவா, இந்தியாக்குள்ளேயே இருக்குன்னா என்ன சொல்லுவோம், இன்ட்ரா. ஸோ அந்த மீனிங் அதுதான். ஸோ இது என்ன பண்ணுறோம், அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து மாற்றி எழுத போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் இந்த இன்டர் யூனிட் சேஞ்ச் நடக்கும். ஸோ இப்படி நினச்சினா அங்கே என்ன மட்டும்தான் பாசிபிள் இருக்குது, மெட்டாமெரிசம் மட்டும்தான் பாசிபிள் இருக்குது. ஸோ இதில் நல்லா கவனிங்க, இங்கே என்ன இருக்குது, இதில் இந்த NH இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே CH3 இப்படியே தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும் என்ன இருக்குது, சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து எதுக்குள்ளே நடக்குது, சேம் ஃபங்க்ஷன் குரூப் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, அந்த இடத்துலயே மட்டும் என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த அல்கைல் செயின்லேயே மட்டும் தான் என்ன நடக்குது, சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும், மெட்டாமெரிசம் காட்டும், ஆஸ் வெல் அஸ் என்னவும் காட்டும், செயின் ஐசோமெரிசம் காட்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இந்த எக்ஸாம்பிளில் சேம் இதே தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் டாட்டோமெரிசம். ஸோ டாட்டோமெரிசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it is a special type of functional isomerism which exists simultaneously in dynamic equilibrium. Okay, so in majority cases it is due to shifting of hydrogen atom between 2 polyvalent atom like oxygen nitrogen with rearrangement of single or double bond. Okay, so definition என்னது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். சிம்பிளான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு டெஃபினிஷன் எழுதுங்க. நம்ம எக்ஸாம்பிள் படிக்கும்போது இந்த டெஃபினிஷனுக்கான மீனிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரீட் பண்ணுங்க. டஃப் கொடுக்குறாங்களா சாமி, ரீட் பண்ணுங்கன்னா என்னது பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கோரஸாக சொல்லணும். உங்களுக்குள்ளேயே ரீட் பண்ணிக்கிறது கிடையாது. சொல்லுங்க. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ்மா. சரிங்களா, புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இது எந்த கண்டிஷனில் நடக்குன்னா, ஒரு ஆக்டிவ் ஹைட்ரஜன் இருக்கணும். சரிங்களா, ஆக்டிவ் ஹைட்ரஜன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாலிகுல் இது என்ன மாலிகுல், ஸோ நம்ம +2ல் அடிக்கடி படிச்சிருப்போம். சரிங்களா, என்ன வருது இது, எஸ்டரா, கீட்டோன் CH3 C டபுள் பாண்ட் O CH3 என்ன வரும் இது, அசிட்டோன். சரிங்களா, ஆல்டால் கண்டென்சேஷன் படிச்சுமா இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா இல்லையா, அதில் இந்த மாலிகுல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பனோட பேர் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன். ஓகேவா, ஸோ இந்த கார்பன் என்னது, ஆல்ஃபா கார்பன். இதில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன சொல்லுவாங்க, ஆல்ஃபா ஹைட்ரஜன். சரிங்களா, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆக்டிவ் ஹைட்ரஜன். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆக்டிவ் ஹைட்ரஜனுக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஹைட்ரஜன். ஆக்டிவ் ஹைட்ரஜன் சம்டைம்ஸ் தான் என்ன இருக்கும், இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நான் சொல்கிற மீனிங் புரியுதா? ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? ஆக்டிவ் ஹைட்ரஜனாக இருக்கும். சரிங்களா? ஆக்டிவ் ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கான கேஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனா என்ன? ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹைட்ரஜன் தான் என்னது? ஆல்ஃபா ஹைட்ரஜன். சப்போஸ் இப்படி இருக்கு சார், சரிங்களா? இது என்னது? ஃபங்க்ஷனல் குரூப். இங்க என்ன இருக்கு? CH3. இங்க என்ன இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? ஸோ இங்க என்ன இருக்கு? ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது என்னது? என்ன பொசிஷன்? லெஃப்ட் சைடு வரும்போது ஆல்ஃபா, ரைட் சைடு வரும்போது இதுவும் ஆல்ஃபா கார்பன். இங்க என்ன வந்துடும்? இந்த கார்பனு பீட்டா. இது என்ன வந்துடும்? ஆல்ஃபா பீட்டா. அதுக்கப்புறம் என்ன வந்துருமா? காமா. காமா முடிச்சு என்ன வரும்? டெல்டா. சரிங்களா? இந்த மாதிரி இந்த லெட்டர்ல நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் டெல்டா வரையும் போகும். அதுக்கப்புறம் என்னது? நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம் எப்படி வேணாலும். ஸோ இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் டோட்டல் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ இருக்கு? இங்கே 3, இங்கே 2, டோட்டல் எவ்வளோ இருக்கு? 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆக்டிவ் ஹைட்ரஜன் எவ்வளோ இந்த காம்பவுண்டில்? 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ இங்கே என்னது? இங்கே என்ன இருக்கு? ஸோ இங்கே எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்கேயும் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு கொஸ்டின். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சரியா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிஸ்டத்தை எடுத்துட்டேன். டபுள் பாண்ட் CH3 CH2 ஹைட்ரஜன் இப்படி பிரித்து எழுதிட்டேன். சேம் அதே தான் எழுதியிருக்கேன். இங்கே என்ன நடக்குதுன்னா புரோட்டான் தானே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிரும்? இந்த இடத்துக்கு வந்துடும். வந்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டு உடனடியாக ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஆட் ஆன உடனே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா CH3 இந்த பக்கம் அப்படியே இருக்கு. C என்ன ஆயிரும்? இங்கே OH. இங்கே என்ன ஆயிரும்ப்பா? டபுள் பாண்ட். இங்கே என்ன ஆயிரும்? CH2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் இப்போ என்ன நடந்திருக்கு? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. நார்மலாக இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னது? கீட்டோன். நான் ஜஸ்ட் கீட்டோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் புதுசாக உருவாயிருக்கு? ஆல்கஹால் மட்டுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு? 2 ஃபங்க்ஷனல் குரூப். இது என்னது? ஈன். சரிங்களா? அப்போ என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஈன் பிளஸ் ஆல். இது 2 ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா? ஸோ அதனால இது என்னது? இது என்ன சொல்லுவாங்க சேர்த்து? ஈனால். இதுக்கு நான் இங்கே என்ன இது கொடுத்துருக்கேன்? இது அம்புக்குறி என்ன கொடுத்துருக்கேன்? ஈக்லிபிரியம் சிம்பிள். ஈக்லிபிரியம் படிச்சிருக்கோமா இல்லைங்களா? ஸோ இது எப்படி இருக்கும்? டைனமிக் ஈக்லிபிரியம் இருக்கும். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 99% எந்த ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ ஃபார்முலா இருக்கும். 1% எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஈனால் ஃபார்முலா இருக்க வாய்ப்பு இருக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ரூமில் ஸ்டோர் பண்ணுறோமா இல்லைங்களா? நம்ம வீட்டில் வச்சிருக்கல கடல் எண்ணெய், சரிங்களா, லிக்யூட் ஐட்டம்லாம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் கெமிக்கல் என்னது லிக்யூட் ஐட்டமாக வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் என்ன இருக்கும்? உங்களுக்கு 99% மேக்ஸிமம் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? கீட்டோ. சம் பர்சன்ட் எப்படி இருக்கும்? ஈனால் இருக்கும். ஸோ இது வந்து வேரி ஆகும். காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் வேரி ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ் வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் காம்பவுண்டோட நேச்சர். அது பின்னாடி நம்ம என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். சரிங்களா? இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனா மீனிங் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஆல்ஃபா ஹைட்ரஜனா என்ன, ஆக்டிவ் ஹைட்ரஜனா என்ன அப்படின்னு மீனிங் புரிஞ்சிருச்சு. கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்? C டபுள் பாண்டு இந்த பக்கம் இருந்து என்ன பண்ணணும்? ஒரு ஹைட்ரஜன் எடுத்துறீங்க. ஆக்சிஜனோட அந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. இங்கே மூவ் ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப், அல்கீன் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சு. ஸோ அதனால இதோட பேர் என்ன சொல்லுவாங்க? கீட்டோ ஈனால் ஃபங்க்ஷன் ஐசோமெரிசம். இது டோட்டலாக இது சொல்கிறது தான் டாட்டோமெரிசம். ஓகேவா? நோட் பண்ணி எழுதுங்க. ஸோ இதுக்கு எழுதும் போது என்ன உங்களுக்கு? இந்த சைடு இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜனை வச்சு எழுதுனா இந்த மாதிரி ஈனால் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் வச்சு எழுதுனா இந்த மாதிரி ஈனால் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இது ரைட் சைடில் இருக்கிறது. சார் இது எந்தெந்த மாதிரியான சிஸ்டத்தில் இதெல்லாம் நடக்கும் சார்? ஓகேவா? அடுத்தது எப்படி எந்த சிஸ்டத்தில் நடக்கும்?
ஸோ டாட்டோமெரிசம் ஆர் இன்டர் கன்வெர்டபிள் பை 2 ways. ஓகே, 2 சம்டைம்ஸ் என்னது 3 ways, இன்னொரு வேவ் இருக்குது, அது எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது. உங்கள் லெவலுக்கு என்னது 2 ways இருக்குது, இப்போதைக்கு என்னது 2 ways அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,2 டயாட் சிஸ்டம். சரிங்களா, 1,2 டயாட் சிஸ்டம். ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன ஹைட்ரஜனு? ஆல்ஃபா ஹைட்ரஜனா? ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் கார்பன் இருக்கணும், ஆல்ஃபா கார்பன் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன். சரிங்களா, இது என்ன ஹைட்ரஜன்? இது இப்போ ஆக்டிவ் ஹைட்ரஜன். இதோட பேர் என்னது? ஆக்டிவ் ஹைட்ரஜன், நாட் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் ஹைட்ரஜன் என்ன இருக்கு? கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அந்த பக்கம் என்ன இருக்கு? நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா, இது 1 2 இந்த ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? சேஞ்சஸ் ஆயிருக்கு ஹைட்ரஜன். ஸோ அதனால இது என்னது 1,2 டயாட் சிஸ்டத்தில் இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கு. இதுவும் என்னதான் டைப் ஆஃப் டாட்டோமெரிசம் தான். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சைனோ ஐசோசைனோ, ஹைட்ரஜன் சைனைடு. ஓகே, ஸோ இப்போ 1,3 ட்ரையாடு சிஸ்டம், அதில் தான் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ ஈனால் ஃபார்ம், இப்போ படித்தோம்ல கீட்டோ ஈனால் ஃபார்ம் நடக்கும், அதே மாதிரி நைட்ரோ அசி ஃபார்ம் நடக்கும். சரிங்களா, இது என்ன அப்படிங்கிறத 1 by 1 படிப்போம். ஹைட்ரஜன் ஆட்டம் ஷிஃப்ட் டு 1,2 3 பாலிவேலன் ஆட்டம் இன் செயின். செயினில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருந்து 1,3 பொசிஷனுக்கு மாறும். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1,2 ட்ரையாடு, 1,3 சிஸ்டம், இது புரியுதா? 1 2 இருக்கு. ஸோ இப்போ இப்படி வேணும், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH3 ஹைட்ரஜன். சரிங்களா, இப்போ இந்த ஆட்டத்தை கவுண்ட் பண்ணுங்க. இது என்ன ஆட்டம்? 1, இது 2, இங்கே என்ன வந்துடுது 3. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இங்கேருந்து 1 2 3 இது பண்ணாலும் என்ன இருக்குது? ஆல்ஃபா பொசிஷனில் நமக்கு என்ன இருக்குது? 1வது பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எங்கே மூவ் ஆகிருக்குமா? இங்கே மூவ் ஆகும். 3வது பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு மூவ் ஆகுது. சரிங்களா, இப்போ இப்படி மூவ் ஆகும்போது தான் என்ன நடக்கும்? இங்கே என்ன வந்துடும்? OH ஃபங்க்ஷனல் குரூப் வந்துடும். இந்த இடம் என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? இங்கே என்ன இருக்கோ அப்படியே ஃபார்ம் ஆயிரும். இது என்ன ஃபார்மு? ஆக்சுவலாக இது ஆல்டிகைடு தான், ஆல்டோ ஈனால் அப்படி சொல்லலாம். நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் வச்சு என்ன சொல்கிறாங்க? கீட்டோ ஈனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆல்டோ ஈனால்னு சொன்னாலும் என்னதான் சேம். ஓகேவா, அதே தான். ஸோ இந்த மூவ் நடக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்கிறாங்க? 1,3 சிஸ்டம் சொல்கிறாங்க. நைட்ரோ அசிஃபார்ம், அதை நான் எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு அது நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ புரியுதா? டாட்டோமெரிசம் எதில் நடக்கும்? ஆக்டிவ் ஆர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சிஸ்டத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தால் தான் என்ன நடக்கும்? இந்த டாட்டோமெரிசம் நடக்கும். குயிக்காக எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? அது முன்னாடியே எழுதிட்டீங்க, நான் இது மட்டும்தான் இப்போ நான் கொடுத்துருந்தேன். எழுதிட்டியப்பா? So condition for tautomerism, ஓகேவா? For carbonyl compound it should have at least one active hydrogen. ஓகேவா, ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இருக்கலாம் ஆர் கண்டிப்பாக என்னது ஆக்டிவ் ஹைட்ரஜன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன நடக்கும்? டாட்டோமெரிசம் நடக்கும். சரிங்களா, ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, எப்படி இருக்கணும்? sp2 கார்பன் பக்கத்தில் என்ன இருக்குமா? sp3 கார்பன் இருக்கும். சரிங்களா, sp2 கார்பனு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? sp3 கார்பன் இருந்தால் தான் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். sp2 பக்கத்தில் என்ன எழுதியிருக்கேன்? sp3. ஏன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சிலதுக்கான ஆன்சர் போக போக தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். sp2 ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரியுமா நமக்கு? டபுள் பாண்ட் இருந்தால் என்னது? sp2. சிங்கிள் பாண்ட் இருந்தால் sp3. இப்போ நீங்கள் முன்னாடி எழுதின கார்பனை கவனிச்சு பாருங்க, என்ன இருக்கு? sp2 இருக்கா? பக்கத்தில் என்ன இருக்கு? sp3 இருக்கா?
சேம் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் மறுபடியும் நான் வேர்டு ஃபார்மில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். குயிக்காக எழுதுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா? இது 1 2 3 சரிங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன ஆயிரு, ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்குது, ஈனால் ஃபார்ம். ஈன் ப்ளஸ் ஆல்கஹால், அதான் ஈனால். ஸோ இது 99% என்ன இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் கீட்டோ ஃபார்ம் தான் மோர் ஸ்டேபிள். பின்னாடி நம்ம நிறைய படிப்போம் இதை பற்றி. ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும், இதில் இது என்னதுமா, CH3 CHO, என்ன ஆல்டிகைடு, அசிட்டால்டிகைடுன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? ஸோ இது என்னது, அசிட்டோன். இங்கே என்ன நடக்கும், சேம் இது எழுதுனது தான். OH ஏதோ ஒரு பக்கம் எழுதுனாலும் என்னது, அதோட ஐசோமரிசம் இப்படி தான் வரும். நீங்கள் எழுதும்போது ஸ்டார்டிங் எழுதும்போது இப்படி பொறுமையாக எழுதி பழகுங்க சரிங்களா? இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுங்க, லைன் ஸ்ட்ரக்சரில் எழுத வேண்டியதில்லை. CH2 தனியாக எழுதுங்க. இந்த மாதிரி ஹைட்ரஜனை வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த ஹைட்ரஜனை இங்கே மூவ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணும், இந்த டபுள் பாண்டை இந்த பக்கம் மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் எழுதி பழகுங்க. ஸோ இங்கே என்ன வரும், OH, இந்த பக்கம் CH3 அப்படியே விட்டுருங்க, இந்த பக்கம் டபுள் பாண்டு CH2. இப்படி பொறுமையாக எழுதி பழகுங்க ஸ்டார்டிங்கில். இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு ஆன்சர் எழுதிட்டேன். நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுங்க. கற்றுக்கும் போது என்னது, நிறைய டைம் இந்த மாதிரி எழுத நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும், இப்படி தான் ஃபார்ம் வரும் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கண்டிஷன் செக் பண்ணோம். டாட்டோமரிசம் இதில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷனுக்கு தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், டாட்டோமரிசம் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னமா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை செக் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா இந்த பக்கம் சேமாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும், இங்கே டாட்டோமரிசம் எக்ஸிபிட் ஆகும், நடக்கும். இதில் இந்த ஹைட்ரஜன், ஸோ இங்கே என்னது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது சரிங்களா? ஸோ அதனால் என்ன நடக்காது, இங்கே நோ டாட்டோமரிசம். இது ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கக்கூடாது சரிங்களா? ஸோ நான் அது என்ன ரீசன் அப்படிங்கிறது பின்னாடி அதுக்கு மீனிங் புரியும். இங்கே கவனிங்க, இங்கே என்ன இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? ஸோ இது என்ன பொசிஷன்மா, ஆல்ஃபா பொசிஷன். ஸோ இங்கே என்ன வரும், டாட்டோமரிசம் வரும் சரிங்களா? ஸோ இதுலேயும் என்ன வரும், டாட்டோமரிசம் வரும். இதில் மட்டும் என்ன ஆகுது, டாட்டோமரிசம் வராது. இதுவே ஒரு கொஸ்டின் 4-5 காம்பவுண்ட் கொடுத்துட்டு ABCன்னு கொடுத்துட்டு இதில் என்னென்ன டாட்டோமரிசம் கொடுக்குது, AC டாட்டோமரிசம் எக்ஸிபிட், B என்னது எக்ஸிபிட் பண்ணல, இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் எழுதணுமா, டாட்டோமரிசம் எப்படி எழுதணும், இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரைஞ்சது தான். ஃபஸ்ட்டு ஸ்லைடு போட்டல அதுலேயே வரைஞ்சிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் எழுதுங்க. கவனிச்சுக்கோங்கம்மா, கஷ்டப்பட வேணாம். தம்பி புரியாதீங்க, கவனிங்க எப்படி வரைகிறேன் அப்படின்னு கவனிங்க. முதல்ல அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்னது, ஆல்ஃபா ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ இங்கே எழுதிக்கோங்க, CH3 CH, ஏதோ ஒரு சைடு எழுது, ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரையலாம், 2 ஐசோமர்ஸ் வரையலாம். ஃபஸ்ட்டு நான் 1 வரைகிறேன். ஸோ நான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜனை ஃபஸ்ட்டு நான் எழுதுறேன். CH ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தனியாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா பக்கத்தில், C டபுள் பாண்ட் O, மறுபடியும் என்ன இருக்குது, CH2 CH3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த டபுள் பாண்டு
உடனே இங்கே வந்துடும். ஆக்சிஜன் ஆல்வேஸ் எப்படி இருக்க விருப்பப்படும், 2 பாண்டு தான் இருக்க விருப்பப்படும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ என்ன ஆயிரும் இங்கே, ஸோ இங்கே வந்த உடனே என்ன ஆயிருது, இங்கே CH2 அப்படியே இருக்கு, இந்த இடம் என்ன ஆயிரும், இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சா இல்லையா, CH அப்படியே இருக்கு டபுள் பாண்டு, இங்கே என்ன வந்துடும் OH, இது என்ன ஆயிருது CH2 CH3. ஸோ இது ஒரு ஃபார்ம். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். இப்போ இன்னொரு ஸ்டெப் எங்கிறது இங்கே இருக்கா இல்லையா, ஸோ அதுவும் எழுதலாமா இல்லையா, ஸோ அது எழுதும்போது என்ன உங்களுக்கு சேம் இதே தான் வரும், ஐடென்டிக்கலாக தான் வரும். இது லெஃப்ட் சைடில் எழுதுறோம், இது என்ன வந்திருக்கு ரைட் சைடில் வந்திருக்கு, இதே தான் நம்ம மாற்றி எழுதுவோம். இந்த இடத்துல என்ன வந்துடும் டபுள் பாண்ட் வந்துடும், சேம் அதே தான் வரும், ஒரு ஃபார்ம் தான். நம்ம கவுண்டிங் என்ன எடுத்துக்கணும், ஒரு கவுண்டிங் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதில் 1 வரும், இதில் என்னது நடக்கவே நடக்காது. இங்கே என்ன ஆகும், இங்கே இருக்குதா இந்த ஹைட்ரஜனை, ஸோ என்ன ஆயிரும் இங்கே மூவ் பண்ணும், இங்கே டபுள் பாண்ட் என்ன ஆயிரும் இந்த இடத்துல மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆனவொன்னே எப்படி மாறிடும் OH, இங்கே என்ன வந்துடும் டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா என்ன இருக்குது உங்களுக்கு, டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதில் இது கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தனால இது என்ன 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 ஐசோ என்ன டாட்டோமரிசமா கீட்டோ ஈனால். ஸோ இங்கே என்ன தான் நடக்குது, கீட்டோ ஈனால் சேம். நோட் பண்ணிட்டீங்களா, இன்னும் யாருக்கு புரியல, ஹைட்ரஜன் டிரான்ஸ்ஃபர் பண்ணது புரியுதுங்களா, ஹைட்ரஜன் டிரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன சொல்லுவாங்க புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். என்ன புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஸோ இதில் எப்படி சார் கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் ஷோஸ் டாட்டோமெரிசம், இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ டாட்டோமெரிசத்தை எழுதுறது மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, என்ன கொஸ்டின் கேட்பாங்க, எந்த காம்பவுண்ட்லாம் டாட்டோமெரிசம் காட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி 4-5 காம்பவுண்ட் கொடுத்துட்டு AB ஒன்லி, சரிங்களா, ஆப்ஷன்ஸ் BC ஒன்லி இல்லைன்னா ஆல் ஆஃப் தீஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேக் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னது டோட்டலாக இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இப்போ செக் பண்ணுறீங்க டாட்டோமெரிசம் காட்டுமா இல்லையா, சரிங்களா. டாட்டோமெரிசம் காட்டுறதுலாம் என்ன இண்டிகேஷன் கொடுக்குறீங்க, ரைட் மார்க்கு, காட்டாதெல்லாம் என்னது இன்ட்டு மார்க், சரிங்களா. சொல்லுங்கள் இதில் டாட்டோமெரிசம் காட்டுமா ஏல, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது டாட்டோமெரிசம் காட்டும், இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, ஸோ டாட்டோமெரிசம் என்ன ஆகும் காட்டும். இங்கே ஸோ இது என்னது உங்களுக்கு நோ டாட்டோமெரிசம். இங்கே இது என்ன என்ன ஹைபிரிடைசேஷன்மா sp2, இது என்ன ஹைபிரிடைசேஷன் sp2. இங்கே ஹைட்ரஜன் இருக்கா இல்லை, அது இல்லாமல் என்ன ஹைபிரிடைசேஷன், மோஸ்ட்லி நான் என்ன சொன்னேன் sp2 பக்கத்தில் என்ன இருக்கணும் sp3, இங்கே இருக்கிறது sp2. அப்போ இது என்னது காட்டுமா காட்டாதா, நோ டாட்டோமெரிசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோ டாட்டோமெரிசம். இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை பொறுத்து. ஓகே, ஸோ இது ரெண்டும் என்னது sp2 என்ன காட்டாது டாட்டோமெரிசம் காட்டாது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடு, குயிக்காக எழுதுங்க. அடுத்து இந்த காம்பவுண்ட் சொல்லுங்க, இங்கே என்ன இருக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, பக்கத்தில் என்ன இருக்கு இது sp2, இங்கே என்ன இருக்கு sp3 இருக்கு. ஸோ இது என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது காட்டுமா டாட்டோமெரிசம், சரிங்களா. இங்கே இந்த sp2, இங்கே என்ன இருக்கு sp2, ஆக்டிவ் ஹைட்ரஜனும் இல்லை ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இல்லை, கண்டிஷனுக்கு என்ன அது ஒத்து வரல, அப்போ இது என்ன ஆகாது டாட்டோமெரிசம் காட்டாது. இதில் இது ஆல்ரெடி நம்ம எழுதணும், சரிங்களா. டாட்டோமெரிசம் காட்டுமா காட்டாதா, காட்டும். இங்கே காட்டுமா காட்டாதா, இது என்னது ஹைபிரிடைசேஷன், இந்த கார்பனு sp3 ஹைபிரிடைசேஷன், இது என்னது sp2 ஆல்ஃபா ஹைட்ரஜனா, சரிங்களா. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, ஸோ அப்போ என்னது இது டாட்டோமெரிசம் காட்டும். குயிக், ஓகே. ஸோ இதில் டாட்டோமெரிசம் எக்ஸிபிட் ஆகுமா ஆகாதா, இம்பார்ட்டண்டான ஒரு காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பென்சோ குயினோன், சரிங்களா. பென்சோ குயினோன், பென் குயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலாக பார்த்துருப்பீங்களா. பென் குயின் எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ கால், ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ பென் குயினோன் அப்படின்னு ஒரு காம்பவுண்டே தயாரிச்சிருக்காங்க. பென் குயின் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கை இருக்கிற மாதிரி அது இருக்குது, நான் ஒரு டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சோ குயினோன். ஸோ இது வந்து டாட்டோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுமா பண்ணாதா, நம்ம என்ன படிச்சிருக்கோம் sp2 பக்கத்தில் என்ன இருக்கணும் sp. ஸோ இதெல்லாம் என்னது
இது 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 ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகாது, டாட்டோமரிசம் என்ன ஆகாதுமா, காட்டுமா காட்டாதா? ஓகே, நோ டாட்டோமரிசம். இந்த காம்பவுண்டு ஏங்கிற காம்பவுண்ட்ல நோ டாட்டோமெரிசம். இப்போ இந்த காம்பவுண்ட்ல டாட்டோமெரிசம் காட்டுமா காட்டாதோ? சொல்லுங்க, காட்டாது. ஓகே, ஸோ இது என்னது, எக்ஸப்ஷனல். சரியா? ஸோ இந்த காம்பவுண்டு நல்லா கவனிங்க, இது என்ன ஹைபிரிடைசேஷன்மா, இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷனா. இப்போ இந்த காம்பவுண்டை விசுவலைஸ் பண்ணும். இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் டேபிள் மேலே இந்த காம்பவுண்டை வைக்கிறீங்க, இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும், எல்லா ஹைபிரிடைசேஷன் எல்லா கார்பனும் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, பிளேன்ல இருக்கா? சரிங்களா? எல்லாமே ஆக்சிஜனும் பிளேன்ல இருக்கும், கார்பனும் பிளேன்ல இருக்கும், எல்லாமே எப்படி இருக்கும், பிளேன்ல இருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்க விசுவல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி இருக்கும், இந்த ரெண்டு கார்பன் எல்லாமே இது பிளேன்ல இருக்கும், இந்த இடம் மட்டும் எப்படி மாறிடும், இது எப்படி இருக்கும், இந்த கார்பன் அவுட் ஆஃப் பிளேன்ல இருக்கும். என்ன ரீசன், இது என்ன ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். ஓகேவா, ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது, இதோட இன்டராக்ட் ஆகுது. ஸோ இது என்ன எத்தனாவது பொசிஷனில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. சரிங்களா? இங்கே என்ன சிஸ்டம், இந்த சிஸ்டம் 1, 5 சிஸ்டத்தில் என்ன நடக்குது, டாட்டோமெரிசம் நடக்குது. சரிங்களா? ரீசன் என்னது, டியூ டு நான் பிளேனார் ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் கார்பன். 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பனோட நான் பிளேன்ல இருக்குது இல்லைங்களா, அதனால என்ன நடக்குது, இப்படி வந்துடும். ஸோ அதனால என்ன நடக்கும், இந்த இடத்துல டாட்டோமெரிசம் நடக்கும். ஸோ டாட்டோமெரிசம் நடந்துச்சுன்னா இது என்னவா மாறும், என்னவா மாறிடுமா, புரியுதுங்களா? ஆல்வேஸ் கெமிஸ்ட்ரி ஒன் ஸ்டெப் என்னது, அகீட். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணும் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால தான் நோட்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த காம்பவுண்டு கண்டிப்பாக என்ன கொடுக்காது, டாட்டோமெரிசம் கொடுக்காது, இந்த காம்பவுண்டு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்னது, எது கொஸ்டினாக கேட்பாங்க, இதை கொஸ்டினாக கேட்பாங்க, நீட்டு இல்லைன்னா ஜெய். கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணோம். சரிங்களா? நார்மலாக திங்க் பண்ணால் என்ன பண்ண முடியாது, நம்ம முதல் ஸ்டெப்ல என்ன பண்ணிடுவோம், sp2 பக்கத்தில் sp3 இல்லை, sp2 தான் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். ஸோ இதில் எப்படி பென்சீன் ரிங் ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துருமா, வந்த உடனே என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் இங்கே மூவ் ஆகும். சரியா? இங்கே மூவ் ஆகிட்டு இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிரும், இங்கே பாண்ட் இருக்கா இல்லையா, ஸோ இந்த பாண்டுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி என்ன ஆயிரும், ஒரு பாண்டு இப்படி இந்த பாண்டிலிருந்து இந்த பாண்டுக்கு அப்படியே மூவ் ஆகும். சரிங்களா? இதுக்கு பேர் ரெசனன்ஸ். இது படிப்போம் ஃபியூச்சரில், இப்போ நம்ம வரக்கூடிய இதில் படிப்போம். ஸோ அதனால் என்ன ஆயிரும், இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே டபுள் பாண்டு, இங்கே டபுள் பாண்டு, இந்த மாதிரி என்ன ஆயிரும், உங்களுக்கு பென்சீன் ரிங் ஃபார்ம் ஆயிரும். நார்மலாக இது என்ன காம்பவுண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ இதில் இதை பின்னாடி படிப்போம், அரோமேட்டிசிட்டி எல்லாமே பின்னாடி படிப்போம். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது என்ன காம்பவுண்டு, நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், அரோமேட்டிசிட்டி கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரோமேட்டிக் கம்பேர் பண்ணும்போது நான் அரோமேட்டிக் கம்மி. ஸோ அப்போ இங்கே பர்சன்டேஜ் எது அதிகமாக இருக்குன்னா, எது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், இது வந்து 80% இருக்குன்னா இது எவ்வளோ பர்சன்டமாக இருக்கும், 20% தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். சரிங்களா? ஸோ அது என்ன ஃபார்மு, ஈனால் ஃபார்ம். இது என்னது, கீட்டோ ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, பர்சன்டேஜ் வேரி ஆகுதா இல்லையா. ஸோ இதெல்லாம் ரீசன்லாம் ஒன்று ஒன்றா படிப்போம். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் கீட்டோ ஈனோல்
டாட்டோமரிசம் நடக்குமா நடக்காதா? பாசிபிள் இல்லையா? பாசிபிள் தானே, சரிங்களா? என்ன காரணம்? எல்லா இடத்துலையும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, சரிங்களா? ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ரெண்டு இருக்கு. அப்போ நடந்துச்சுன்னா எப்படி கிடைக்கும் ஸ்ட்ரக்சரு? எப்படி கிடைக்கும்? கிரிட்டிக்கல் திங்கிங், திங்க் கிரிட்டிக்கலி. ஜஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்றீங்க, இங்க எழுதிக்கோங்க. இந்த ஹைட்ரஜனை இங்க எழுதிக்கோங்க. இந்த ஹைட்ரஜனை இங்க எழுதிக்கோங்க. ஒரு ஹைட்ரஜன் அப்படியே விட்டுருங்க. அப்ப அது பக்கத்துல இருக்கிற பாண்டெல்லாம் என்ன ஆயிரும்? எந்த ஹைட்ரஜன் எடுக்கிறீங்களோ அங்க என்ன பண்றணும்? டபுள் பாண்ட் போட்டுறணும், சரிங்களா? இப்ப போட்டு பாருங்க, டபுள் பாண்ட் வந்துருச்சா? இங்க என்ன வந்துரும்? OH. இங்க என்ன வரும்? டபுள் பாண்ட் வந்துருச்சா? இங்க என்ன வந்துரும்? OH. இங்க என்ன வந்துரும்? டபுள் பாண்ட் வந்துருச்சா? இங்க என்ன வந்துரும்? OH. ஸோ இது நார்மலா சைக்கிளிக் காம்பவுண்ட். இங்க என்ன வந்துருச்சு? அரோமேட்டிக் காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அப்போ மோஸ்ட்லி இது என்னவா இருக்கும்? 99% அரோமேட்டிக்கா இருக்கும். இது 1% இந்த இது இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல. இது என்ன ஃபார்மா? கீட்டோ ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்? ஈனால் ஃபார்ம். நான் எழுதல, நீங்க எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது கீட்டோ ஃபார்ம், ரைட் சைடு இருக்கிறது ஈனால் ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஏன் சார் ஸ்டேபிள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கிளாஸில் நடத்துவேன். அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை பற்றியான ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அது வரையும் என்ன பண்ணும், வெயிட் பண்ணுங்கள், சரியா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி வந்து இதை ஒரு டைம் ஓகே இந்த ரீசன்னால தான் இப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு எழுத தெரியுதா, அதுதான் நமக்கு தெரியணும். இது வந்து எழுத தெரியுதா அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இங்கே என்னது? RCN அண்டு RNC, சரிங்களா? முன்னாடி படிச்சோம்ல, ஆர் மேபி அல்கைல் ஆர் அரோமேட்டிக், சரிங்களா? நோ டாட்டோமரிசம், ஒன்லி என்ன வரும்? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் என்னதுமா? HCN 1,2 சிஸ்டம். அது என்னது? HCN. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? RCN. RCN என்னது? அல்கைல், சரிங்களா? இந்த இடத்துல என்ன வராது உங்களுக்கு? டாட்டோமரிசம் வராது. ஒன்லி என்னதான் வரும்? ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம் தான் வரும். ஸோ அது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் கவனிங்க. அது என்னது? HCN. இது என்னது? RCN. RCN என்னது? அல்கைல் குரூப். ARCN என்னது? பென்சீன் ரிங், அரைல் குரூப். ஸோ இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இங்க என்னது? ஸோ இங்க என்ன இருக்கு? இது என்ன சொன்னோம்? ஸோ இங்க என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. பட் இந்த ஹைட்ரஜன் என்னவா இருக்கும்? ஆக்டிவ் ஹைட்ரஜனா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இங்க என்ன நடக்கும்? டாட்டோமரிசம் நடக்கும். இதுல டாட்டோமரிசம் நடக்கும் டியூ டு ஆக்டிவ் ஹைட்ரஜன் பிரசன்ட் இன் டியூ டு ஆக்டிவ் ஹைட்ரஜன். இந்த இடத்துல எந்த கான்செப்ட்ல வராது? sp3 sp2 அந்த கான்செப்ட்ல வராது. இந்த இடத்துல நீங்க என்ன ஜஸ்ட் யோசிக்கணும்? ஆக்டிவ் ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன? நைட்ரோ காம்பவுண்ட் வித் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வில் சாலிபிள் இன் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஓகேவா? ஸோ இந்த சாலிபிலிட்டி இதெல்லாம் வந்து சொல்யூஷனில் படிக்கும்போது படிப்போம். ஜஸ்ட் இந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன் என்னங்கிறது பின்னாடி தெரியும்.